தவறான பழக்கவழக்கத்தினால பின்வாரி போனேன். சவுலை சிம்சோனை போல, கெட்ட குமாரனை போல, எரிசில் வந்து எரியோவுக்கு போன ஒரு மனிதனை போல அவரோட பாவ வாழ்க்கையில் அடிக்டாக இருந்தேன். ஆனாலும் என்னை அழைத்தவர் உண்மையை கைவிடலை. 2015 முன்னாடி நான் பின்மாற்றமாக போய் பயங்கரமான கவனித்தனம் பண்ணிகிட்டு இருந்தேன். முத்திரம் மட்டும்தான் அரசில் கவர்மெண்ட் போலீஸ் ஸ்டேஷனில் முத்திரம் மட்டும் எனக்கு மேலே குத்தப்படலை, மனிதர்களால் முத்திரம் குத்தப்பட்டேன். ஆனாலும் தேவன் என்னை பாதுகாத்து அந்த அரசாங்கத்தால் முத்திரம் குத்தப்படாத ஒரு வழி நான் தேவனுக்கு பிரிவாத காரியம். சாராயம் அடிப்பேன், பட்ட சாராயம், கோட்டை எல்லாமே குடிப்பேன். ரட்சிக்கப்பட்டு இது எல்லாமே ரட்சிக்கப்பட்டு பின்மாற்றம் போய் நம்மளோட பாவ வாழ்க்கையில் விழுந்தேன். பாவ வாழ்க்கை சொல்லப்படாத பாவ வாழ்க்கையெல்லாம் விழுந்தேன். நான் என்னோட பாவ வாழ்க்கையில் விழுந்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் 2015 ஜனவரி 22 இப்போ கலைஞர் இருக்கார், இப்போ ஸ்டாலின் இருக்கார்ல, ஸ்டாலினுக்கு முன்னாடி வீரபாண்டியார் ஒருத்தர் இருந்தார். அவர் தான் கலைஞருக்கு நைட் என்ன வருது, அவங்க பையன் கூட வந்து சுற்றிக்கிட்டு ரவுடித்தனம் பண்ணிக்கிட்டு நிறைய அனுபவத்தில் நான் வாழ்ந்து கொண்டு இருந்தேன். ஆண்டவருக்கு பிரியமாக அனுபவமான காரியத்தை நான் செஞ்சேன். சாதாரணமாக நார்மலாக என்கிட்ட பேசினா ஜாலியாக பேசுவேன். என்கிட்ட கொஞ்சம் எழுத்து பேசிட்டா உடனே ரைட் ஹேண்ட் கை பலான்னு நான் கன்னத்துக்கு போவோம், அடிப்பேன். அடித்து கொலை பண்ணுற ஸ்டேஜ் வரலும் போனேன். ஆனாலும் தேவன் என்னை அதை கொலை பண்ணுற பாவத்தை என்னை மீட்டு ரசித்தார். 2010 நான் வண்டியில் போயிட்டு இருக்கும்போது ஃபுல் போதில் சாராயம் குடிச்சிட்டு ஃபுல் போதில் வண்டியில் போயிட்டு இருக்கும்போது வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு போகல. எங்கள் ஊரில் இப்போ எல்லாம் ஊருக்குள்ளெல்லாம் மாறி கோயில் இருக்குல்ல, அப்போ போய் பசங்களாம் பார்த்து ஜாலியாக பேசிட்டு வருவோம். பேசிட்டு வர டைமில் ஆண்டவர் சொல்கிறாரு, உன் பாட்டி வீட்டில் படு அப்படிங்கிறாரு. அவருடைய சத்தம் தெளிவாக என் காதில் கேட்கப்படுது. உன் பாட்டி வீட்டில் படுங்கிறாரு. அந்த சத்தத்தை கேட்காம திரும்ப போயிட்டு திரும்ப வந்தேன். திரும்பவும் சொல்கிறாரு, உன் பாட்டி வீட்டில் படுங்க 2வது டைம் சொல்கிறாரு. அந்த சத்தத்தை நான் செய்ய கொடுக்காம பின்னாடி சர்ச்சை தாண்டி ஒரு 10-20 மீட்டர் போயிருப்பேன். கருப்பாக ஒரு கை வந்து அடித்ததான் தெரியும். கீழே விழுந்து கழுத்து 2ஆக உடஞ்சிருச்சு. கழுத்து இப்படி இருந்த கழுத்து 2ஆக உடஞ்சிருச்சு. உயிரோடு இருக்க முடியுமா? கழுத்து 2ஆக உடஞ்சா உயிரோடு இருக்க முடியுமா? இருக்க முடியாதா? கொஞ்சம் தெரிஞ்சு சொல்லுங்க. செத்துருக்கணும். ஆனால் தேவனுடைய கிருபை, என் மேலே வச்ச அழைப்பு, என் மேலே வைக்கப்பட்ட தரிசனம் என்னை உயிரோடு வச்சிருக்காரு. அல்லேலூயா. நல்லா இருக்கும்போது நான் நல்லா இருக்கும்போது சொல்கிறவங்க எல்லாருமே முன்னிறுத்தி எந்த காரியமாக இருந்தாலும் நல்ல காரியம் கெட்ட காரியம் எது வந்தாலும் என்னை முன்னிறுத்திய சொந்தக்காரி தாய் மாமா ஒரு பசங்க எல்லாருமே என்னை முன்னிறுத்தி பேசுவாங்க. ஆனால் விழுந்ததுக்கப்புறம் ஒரு 2 நாள் வந்து ஹாஸ்பிட்டலில் பார்த்தாங்க. 3வது நாள் அவங்க இவன் எழும்ப மாட்டான், திரும்பி இவனால் என்ன செய்ய முடியும் அப்படின்ட்டு எல்லாம் விட்டாங்க. விழுந்ததுக்கப்புறம் இந்த ஜிஹெச்சில் 3 நாள் படுக்க வச்சுட்டாங்க. ஒரு கர்ப்பிணிக்கு எப்படி வயிறு உப்பி இருக்குமோ 10 மாதம் நிறைமாதிரிக்கப்போ 2 மணிக்கு வயிறு உப்பிடுச்சு. வயிறு வெடிக்கிற அளவுக்கு ஆகிடுச்சு. எனக்கு கழுத்துக்கு கீழே செயலற்று போயிடுச்சு. யூரின் போக தெரியாது, பாத்ரூம் போக தெரியாது, எந்த ஒரு உணர்ச்சிகளும். 29 வயசில் 2005 ஜனவரி 26, 27, 28 3 நாள் ஜீவித்தில் படுத்துட்ருக்கேன். தேவன் எனக்கு நிச்சயத்தை பெண்ண அந்த பெண் மூலியமாக நான் ஒரு ஹாஸ்பிட்டல் போனேன். அதெல்லாம் நடந்து சிகிச்சை எதுவுமே காப்பாற்றலை. என்கிட்ட ₹1 காசு இல்லை. விழுந்து அன்னைக்கெல்லாம் ₹600 காசு இருந்துச்சு. அந்த ₹600 காசெல்லாம் சிகிச்சையில் படுக்க வச்சு என்னை கொண்டுவான்னு நினச்சாங்க. எல்லாருமே செத்துருவோன்னு நினச்சாங்க. எனக்கு கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு வந்து முதல்ல ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி கங்காந்திர ஹாஸ்பிட்டல் கோயம்புத்தூரில், அந்த கங்கா ஹாஸ்பிட்டலில் கூட்டி போய் தான் காப்பாற்றிடலாம் அப்படின்னு சொல்லி கங்கா ஹாஸ்பிட்டல் ஒரு 24 ஹவர்ஸ் ஆம்புலன்ஸில் படுத்து சுற்றுற மரணத்தோடு சொல்லிக்கொண்டு கங்கா ஹாஸ்பிட்டல் போனால் அங்கே யாரையும் 10 லட்ச ரூபா கட்ட சொல்லிட்டாங்க, 5 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா கட்ட சொல்லிட்டாங்க. எங்கள் கிட்ட கருத்து ₹600 காப்பீடு திட்டத்தில் ஆப்ரேஷன் பண்ணிடலாம் அப்படின்னாங்க. அங்கேருந்து திரும்ப ஒரு 10 நிமிஷம் அந்த ஹாஸ்பிட்டலில் போய் பிரச்சனை இறங்கினதுக்கே 5000 பில் வாங்கிட்டாங்க. எங்கள் அக்கா தான் எனக்கு பணம் கொடுத்தாங்க டைமில். அதுக்கப்புறம் திரும்ப நான் மதுரையில் மித்ராங்கிற ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆனேன். அல்லேலூயா. தூங்குறீங்களா இருக்கிறீங்களா? அந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனேன். அட்மிட் ஆகி பெட்டில் படுக்க வச்சாங்க. ஒரு நிர்வாணமான ஒரு பெண்ணு, அந்த மனுஷனில் படுத்துட்டு இருப்பாங்க, ஒரு பிரியாண்டிச்சுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு பெண்ணு நிர்வாணமாக தலையிலேருந்து கால் வரைக்கும் ஒரு முடி ஃபுல்லாக முடி
என்னை கொல்ல வருது. அப்போ எங்கள் அம்மாவை கூப்பிட முடியல, யாரையுமே கூப்பிட முடியல. ஏசப்பா என்னை காப்பாற்றுன்னு சொன்னேன். அந்த இடத்துல என்னை கொல்ல வந்த அந்த பிசாசு என் கண் முன்னாடி இடிஞ்சு சாம்பலாச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அம்மாவை கூப்பிடல, அக்காவை கூப்பிடல, அண்ணனை கூப்பிடல, அந்த ஏசப்பாவை நோக்கி நான் கூப்பிட்டேன். அவரை நோக்கி பார்க்குற முகங்கள் பிரகாசம் அடைந்துதான். அவரை நோக்கி பார்த்தேன், என் கண் முன்னாடி பேர் எரிஞ்சு சாம்பலாக போகுது. இப்போ கை கால் உடஞ்சிருச்சுன்னா அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க? ஹாஸ்பிட்டல் என்ன பண்ணுவாங்க? ஃபஸ்ட் எய்ட் பார்த்துருவாங்க, ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. அதுக்கு பணம் கட்டணுமா? முன்னாடி பணம் கட்டக்கூடாதா? மேஜர் ஆப்ரேஷன் கிரிட்டிக்கல் பாட்டு அதை ஆட்சி வச்சு பண்ணுறாங்க, இதயத்தை போடுறது. அதுக்கெல்லாம் பணம் கட்டணுமா கட்டக்கூடாதா? கட்டினாதானே ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. ஆனால் தேவன் அவரை நோக்கி கூப்பிட்டேன். நான் பாவி, என் பாவம் மன்னிக்கப்பட்டது. அந்த மரணத்தில் அவர் நோக்கி கூப்பிட்டேன். அந்த டாக்டருடைய கண்களை தயவு கிடைச்சிது. ஆப்ரேஷன் பண்ணிட்டு தான் பணத்தை வாங்கினாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 10 லட்சம் ரூபா ஒரு கங்கா ஹாஸ்பிட்டல் கேட்டேன். ஆப்ரேஷனை ₹1 காசு வாங்காமல் அந்த மதுரை மித்ரா ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்ரேஷன் பண்ணாங்க. இதெல்லாம் என்ன ஆகுமா? சொந்தக்காரன் ஆகுமா? என் தேவனால் அந்த டாக்டருடைய கண்களை தயவு கிடைக்கிற வச்சுருந்தாரு. ஹல்லேலூயா. இவன் சாவ கிடக்கிறவன்டா, சாவறவன் இல்லை, பிழைக்கிறவன், எனக்காக ஓடுறவன், எனக்காக வாழ்றவன்னு சொன்னாங்க. ஹல்லேலூயா. ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்துட்டேன். பிப்ரவரி 14 வந்தேன். வீட்டில் வந்து படுத்தேன். எனக்கு அது வரைக்கும் உணர்ச்சி இருக்கிறது எனக்கு தெரியாது, உணர்ச்சி இல்லைன்னு தெரியாது. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் என் கழுத்துக்கு கீழே எந்த ஒரு உணர்ச்சியுமே தெரியாது. இங்கே கழுத்தில் கணத்தில் கிள்ளனா மட்டும்தான் தெரியும் எனக்கு. இங்கேருந்து கத்தி எடுத்து அழுத்திங்கன்னா கூட எனக்கு தெரியாது. கழுத்துக்கு கீழே எந்த உணர்ச்சியுமே இருக்காது. அப்படி இந்த மனிதனை பார்த்துருக்கீங்களா நீங்கள்? கழுத்துக்கு கீழே எதுவும் செயல்படாது. யூரின் போகிறது தெரியாது, பாத்ரூம் போகிறது தெரியாது, எந்த ஒரு கை வரும், கையில் விரலே வராது. 29 வயசுல என் வாழ்க்கையில் 2010 அப்படிப்பட்ட விபத்து நடந்துச்சு. வீட்டுக்கு வந்து படுத்ததுக்கப்புறம் என் கால்கள் 2 பக்கமும் காலெல்லாம் அழுகிருச்சு. 2 பாதத்துக்கு மேலே பின்னாடி பட்டக்ஸ் மேலே கொஞ்சம் உறிஞ்சி இப்படி ஒரு கையெல்லாம் குழி அழுகி தண்டோட நடு ஸ்பைனல் கார்டு தண்டோட தெரியுது. செத்துருவோன்னு சொன்னாங்க. என் சொந்தக்காரர் எல்லாருமே வந்து பார்த்து என்னோடமா பார்த்து சிரிச்சாங்க. சங்கீதம் 40 சொல்லப்படுறது ஒரு வசனம் சொல்லப்படுது, படுக்கையில் வியாதியாக இருக்கிற அவனை தாங்குவேன் தப்புப்பேன்னு சொன்னார். ஹல்லேலூயா. என் சொந்தக்காரர் எல்லாருமே என்னை வந்து பார்த்துட்டு என்னமா சிரிச்சுட்டு போனாங்க. முன்னாடி யாரும் மாதிரி பேச மாட்டாங்க. வெளியே காது போல வீட்டுக்கு பின்னாடி அவள்தான் அவன் செத்துருவான், இவனுக்கெல்லாம் இது மாதிரி எதுவும் ஆக முடியாது, என்னால் எதுவும் பண்ண முடியாது, அவள்தான் அப்படின்ட்டு என் தாய்மாவோட பசங்க விட்டு விலகி போனாங்க. என் சொந்தக்காரர் எல்லாம் விலகி போனாங்க. ஆண்டவர் என்னை விலக தாய் தகவல் கைவிட்டாலும் ஆண்டவர் என்னை சேர்த்து கொண்டார். ஹல்லேலூயா. என் வீட்டுக்கு பின்னாடி எல்லாருமே நல்லா இருப்பாங்க. எல்லாம் சொந்தக்காரங்க, மாமா மச்சான் தான். ஆனால் யாரையுமே உதவி செய்ய தேடி வரலை. ஆனால் ஒருவரை நோக்கி பார்த்தேன். ஒரு டேவிட் லிவிங்ஸ்டன் ஒரு பாஸ்டர் வந்தார். என்னுடைய பாஸ்டர் அப்புறம் என்னுடைய பாஸ்டர் வந்தார். அவர் வந்து ஆண்டவர் உண்மையாக சத்தியத்தை சொன்னார். ஒரு புதிய பைவு கொடுத்தாரு. என் பாவத்தை அறிக்கையிட சொன்னார். முழுமையாக அறிக்கிட்டேன். என் வீட்டுக்கு வந்து சொந்தக்கார வீட்டில் எல்லாமே கறிக்குழம்பு, சண்டே இருந்தால் கறிக்குழம்பு எடுத்து கறி எடுப்பீங்களா இல்லையா? நீங்களாம் மீன் எடுப்பீங்களா? எடுப்பீங்களா? எடுக்கல. சாப்பிடாதான் சொல்லக்கூடாது, சொல்லுங்கள். பிரியாணி சாப்பிடுவீங்களா? என் சொந்தக்கார வீட்டு பக்கத்தில் வீட்டிலலாம் கறிக்குழம்பு வாசடிக்கும். நான் நல்லா இருக்கும் போது லட்சக்கணக்கில் சம்பாதிச்சேன். ஆனால் என்கிட்ட இப்போ காசு இல்லை. அது எழுதுனதுக்கப்புறம் காசு இல்லை. என் சொந்தக்கார வீட்டில் எல்லாம் காசடிக்கும். ஆனால் யாரும் வந்து எனக்கு ஒரு வேளை சோறு கூட கொடுக்க மாட்டாங்க. எங்களுக்கு எங்கள் அப்பா இல்லை, எங்கள் அம்மாவை தான் நான் பார்த்து வளர்த்தாங்க. அண்ணனுக்கு காது கேட்காது. அண்ணன், நான், அம்மா, அக்கா. அக்காவுக்கு சின்ன வயசுல மேரேஜ் பண்ணி கொடுத்துட்டாங்க. எங்களுக்கு எவ்வளோ தெரியாது முடியும். ஆனால் எந்த சொந்தக்காரையும் என்னை வந்து பார்க்கல. யாருமே ஒரு சோறு கொடுக்கல. எல்லாருமே அவ்வளோதான் செத்துருவான் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இசப்பாட்டை நான் முழுமையாக என் வாழ்க்கையை அர்ப்பணித்தேன். அவர்கிட்ட ஒரே ஒரு தீர்மானம் தான் பண்ணினேன். ஆண்டவரே, வாலிபத்தை என்னென்ன பாவத்தை செஞ்சேனோ அந்த பாவத்தெல்லாம் மன்னிச்சிருக்குப்பா. ஏன்னா நான் செஞ்ச பாவம் கொஞ்சம் நெஞ்சில்லை. வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி கேட்டுக்குங்க. உங்கள் வாலிப பிராயத்தில்
என்னென்ன இச்சையான பாவங்கள் உங்களுக்குள்ள தூண்டப்படுதோ அதெல்லாம் இயேசுவின் நாமத்தில் கடிந்து அப்புறப்படுத்துங்க. ஏன்னா பிசாசானவன் கொல்ல வழிக்கு தான் வேறு எதுக்கும் வர மாட்டாங்க. ஏன்னா அவங்க எந்த பாவத்தில் விளைவிக்கலாம் இதான் தேடிட்டு இருக்கோம். 29 வயசில் நான் வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் பிக்சர் எடுத்தேன். 29 வயசில் யாராவது பிக்சர் எடுப்பாங்களா? பிக்சர் எடுக்க முடியுமா? ஒரு வாலிப பிராயத்தில் நான் லட்சக்கணக்கான சமாச்சாரம் டைல்ஸ் மிஸ் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணிட்டேன். ஒரு 30-40 வேலை செஞ்சாங்க. வாரத்துக்கு நான் பண்ணால் பில் எடுப்பேன். அப்படி இருந்தால் நான் பிக்சர் எடுத்தேன். பிக்சர் எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம். வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் என்னுடைய சூழ்நிலையை சொல்லி நான் பிக்சர் எடுத்தேன். முதலாவது அவர்கிட்ட என் வாழ்க்கையை பிக்சர் போட சொன்னேன். ரெண்டாவது ஆண்டோட சொல்லிட்டு மனித கண்ணில் தயவுக்கு பிக்சர் எடுத்தேன். என் வாழ்க்கையை முழுமையாக அர்ப்பணித்தேன். மாற்றினார். பிக்சர்னா எனக்கு இந்த மாதிரி மெடிசன் இருக்குங்க, இந்த மாதிரி ஸ்பைனல் பாதிக்கப்பட்டிருக்கேன், அப்பா இல்லை அம்மா தான் நான் பார்த்துக்கிறேன், வயசான அம்மா நிறைய உதவி பண்ணுங்க சொல்லி கேட்டேன். 23 வயசில் பிக்சர் எடுக்கக்கூடிய எவ்வளோ கஷ்டம் இருக்கும், எவ்வளோ வழி இருக்கும். என் ஊருக்கார எல்லாருமே பிக்சர் எடுத்து சொல்லுன்னு சொன்னாங்க. ஆனாலும் என் தேவன் யார் முன்பாக எனக்கு பிக்சர் எடுத்து சோதனை சொன்னாங்களோ அவங்க என்கிட்ட கையில் வந்து வாங்கி போனாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கறிக்குழம்பு சோறு யார் எனக்கு கொடுக்கலையோ அவங்க எனக்கு ஒரு மட்டன் பிரியாணி வாங்கிட்டு போனாங்க. ஹல்லேலூயா. இதெல்லாம் என்னால் முடியுமா? முடியுமா? முழுமையாக அவருடைய என் வாழ்க்கையை அர்ப்பணித்தேன். என் பிக்சருங்கிற வாழ்க்கையை மாற்றினது. இந்த டியூப் இருக்குல்ல, இந்த டியூப் அடைச்சிடும், லெட்டாக ஒரு குளிர் காய்ச்சல் எடுத்துடும். இதோட காசு இருக்காது. எங்கள் அண்ணன் வாழவும் எங்கள் அண்ணன் வேலைக்கு போனாலும் சனிக்கிழமை தான் சம்பளம். இந்த இடையில டியூப் அடைச்சிச்சுன்னா நம்ம வீட்டில் போய் 20 ரூபா 30 ரூபா கடன் வாங்கிட்டு வருவாங்க. அந்த கடவுளோட டியூப்பை மாற்றும். அந்த டியூப்பை இப்போ காலுக்கடியில் இருக்குது டியூப், உங்களுக்கு தெரியுதுன்னு தெரியல. ஒரு டியூப் எடுத்து போட்டுருக்கு யூரின் போகிறது. இந்த டியூப் அடைச்சிச்சுன்னா பிளட்டு எல்லாமே யூரின் மண்டைக்கு எல்லாம் ஏறிடு, கிட்னி எல்லாம் ரொம்ப கிட்டிங்களாயிடும். டெத்தாக ஸ்டேஜில் ஏசப்பா அந்த டேவிட் கில்சன் ஒரு பாஸ்டரியாக கூப்பிட்டு வந்து என்னை 108 ஆம்புலன்ஸில் வச்சு இது மாதிரி 10 டைம் 20 டைம் மேலே எனக்கு அந்த மரணப்படுக்கையை பார்த்துருக்கேன், மரணத்தை ருசிச்சிருக்கேன். ஆண்டவர் அப்படிலாம் எங்கள் அம்மா கையேறி இருந்துச்சு. அவங்களுக்கு கொடுத்து எல்லாருமே என்கிட்ட வேணான்னு சொல்லுவோம். ஆனால் என் சொந்தக்காரர் யாரும் கொடுக்கல, 3வது சொந்தக்காரங்க தான் கொடுத்தாங்க. ஆனால் அந்த காசை வாங்கி யூரிட்டி போலாம் மாற்றி நான் வாழ்ந்தேன். இந்த பொண்ணு ஆத்துறதுக்கு எங்கே போனாலும் பிளாஸ்டிக் செடி தான் பண்ணணும். ஏன்னா எனக்கு அந்தளவுக்கு தழுப்பு அந்தளவுக்கு குழி மாதிரி இருக்குது. உங்களுக்கு போகணும் தான் ஜென்ஸு வந்து பாருங்க. அப்புறமா அந்த பொண்ணை ஆண்டவர் பிளாஸ்டிக் செடி இல்லாமல் அவருடைய ரத்தத்தால் இந்த பொண்ணை ஆற்றினாரு. ஹல்லேலூயா. 3 ஆப்ரேஷன் பண்ண பிளாஸ்டிக் செடி, 2 காலில் பின்னாடி முதுகில் எலும்பே தெரியுது. ஆனாலும் தேவன் அதெல்லாம் மாற்றி போட்டு ஜிஹெச்சில் போய் படுக்க வச்சு அந்த பொண்ணு ஆற்றுறதுக்கு 2 குளுக்கோஸ் பாட்டில் கொடுத்தாங்க ஜிஹெச்சில். அதை எனக்கு இறக்கிறதுக்காக அந்த குளுக்கோஸ் பாட்டில் நாங்கள் வீட்டில் எடுத்துகிட்டு வந்து அதை வச்சு ஜெபம் பண்ணி அகஸ்தா குளத்தை நீராக மாற்றினாடுகளை என்னை சுகமாக்கணும்னு சொல்லி ஜெபிச்சு அந்த பொண்ணை ஆற்றணும். 1 லட்ச ரூபா ஆப்ரேஷனை ஃப்ரீயாக ஆர்டர் பண்ணி கொடுத்தாரு, சுகமாக்கி கொடுத்தாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அர்ப்பணிச்சு ஆண்டோட முழுமையாக என் வாழ்க்கை ஒப்பு கொடுத்தேன். எவ்வளோ பேர் என்னை கேவலமாக பேசுனாங்க சொந்தக்காரர் எல்லாருமே. ஆனால் அவங்க முன்பாக தேவன் என்னை சாக விடலை, என்னை அவங்க முன்பாக வாழ வச்சார். ஹல்லேலூயா. பயங்கரமான ரவுடித்தனம். நான் பண்ணத தவறுலாம் பாருங்க, என் கை வரலன்னு நினச்சிட்டு இருக்கேன். ஆனால் என்னை தேவன் நீ இப்படி ஒரு முள்ள கொடுத்தாதானா நீ எனக்கு உதவி செய்யணும்னு சொல்லி என் கை வராது. சோறு யாராவது ஊட்டி விடணும், யாராச்சும் ஸ்பூனில் கொடுத்தா மட்டும் தான் நான் சாப்பிட முடியும். ஆனாலும் தேவன் என்னை என் வாழ்க்கையை மாற்றினார். ஹல்லேலூயா. இப்படியே போயிட்டு இருக்குது என் லைஃபு. என்னடா பண்ணுறது, நான் தான் அவன் செத்துருவோம் அப்படின்னு நினச்சிட்டு போது ஏசப்பா ஒவ்வொரு நாளும் அவரோட வசனத்தோடு என்னோட பேசினார். வார்த்தை அனுப்பி ஒவ்வொரு நாளும் ஆற்றினார், தேடினார். இலங்கை தமிழர்கள் எனக்கு அநேக பேர் உதவி செஞ்சாங்க. எனக்கு ஹாஸ்பிட்டலில் கூட்டு போய் அட்மிட் பண்ணாங்க. இலங்கை தமிழர்கள் அநேகர் வந்து உதவி செஞ்சு ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் அட்மிட் பண்ணி விஸ்வதெரப்பி எடுத்தேன். விஸ்வதெரப்பி எடுத்ததுக்கப்புறம் மறுவாழ் பயிற்சி எடுத்தாங்க. மறுவாழ் பயிற்சி எடுத்து வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்து ஃபேஸ்புக்கில் என்னுடைய ஹிஸ்ட்ரி பார்த்துட்டு ஒரு அக்கா எனக்கு கால் பண்ணாங்க. அந்த அக்கா நான் பார்த்தது கூட இல்லை. கால் பண்ணி தம்பி நீ எப்படி இருக்க, உன்னுடைய சூழ்நிலையை பார்த்தேன், ஆண்டவன் நேசிக்கிறார், உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டாங்க.
அந்த அக்காட்ட நான் கேட்டது என்ன தெரியுமா? என்ன கேட்டிருப்பேன்? இந்த சோத்துக்கு வழி இல்லை, ட்ரெஸ் இல்லை, ஹாஸ்பிட்டல் போனால் என்ன கேட்டிருப்பேன் நான் கிட்ட அந்த அக்காட்ட? கொஞ்சம் யூகிச்சு சொல்லுங்கள். சாப்பாட்டுக்கே வழி இல்லை, அந்த அக்காட்ட என்ன கேட்டிருப்பேன்? சொல்லுங்கள், யாரோ ஒன்று சொல்லுங்கள். என்ன கேட்டிருப்பேன்? என்ன வேணும்னு கேட்குறாங்க அந்த அக்கா. அந்த அக்காட்ட என்ன கேட்டிருப்பேன்? சத்தமா ஜபம் ஓகே. அதுக்கப்புறம் வேற என்ன? என்னுடைய தேவைகள் இருக்குல்ல, எனக்கு சோத்துக்கு வேணும், எனக்கு ஹாஸ்பிட்டல் தேவைகள் இருக்குது. என்ன கேட்டிருப்பேன் அந்த அக்காட்ட? பணம் கொடுக்கறதெல்லாம் கேட்டிருப்பேன், அதானே கேட்டிருப்பேன். ஆனால் நான் அந்த அக்காட்ட அதை கேட்கல. எனக்கு ஒரு பைபிள் வாங்கி கொடுத்துட்டா, ஒரு பெரிய பைபிள் அப்படின்னு கேட்டேன். ஹல்லேலூயா. பைபிள் இருந்தா தம்பி, சரி ஓகே, என்ன இந்த மாதிரி பைபிள் இருந்தாங்க, ஒரு உங்களால் முடிஞ்சு ஒரு பெரிய பைபிள் எனக்கு வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டாங்க. என் ஃபோனை வாங்கிட்டாங்க. அப்புறம் ஒரு 6 மணிக்கு 4 மணிக்கு எனக்கு ஒரு கால் வருது. ஐயா பேசுகிற இளங்கோயான்ட்டு. அலெக்ஸி எப்படி இருக்க, நல்லா இருக்கியா? நான் உடனே உனக்கு ஃபோன் நம்பர் கொடுத்தேன். நான் உடனே மாமா பேசுகிறேன், உனக்கு என்ன வேணும், எங்கே பைபிள் வாங்க போகிறேன், நீயே போய் வாங்க போறியா, என்ன பண்ணுறேன்னு இருக்காங்க. என்னால் போக முடியாதுங்க, நான் அந்த மாதிரி இருக்கேன், எனக்கு பைபிள் வாங்கி கொடுங்க அப்படின்னு. சரி அலெக்ஸ், நான் உங்களுக்கு வாங்கி கொரியர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டாங்க. என்னுடைய சூழ்நிலையை கடன் பிரச்சனை கேட்டாங்க. ஃபோனை வச்சுட்டாங்க. ஃபோனை வச்சுட்டு திரும்ப நான் அவங்க 7 மணிக்கு எப்போவுமே நான் மரணம் பிடிக்கணும், நானும் எங்கள் அம்மாவும் நான் படுக்கையில் இருக்கிறேன். எங்கள் அம்மா ஜோபணும், நானும் ஜோபணுவேன். என் உடம்பு ஃபுல்லாக எரிஞ்சிக்கிட்டே இருக்கேன். இப்போ கூட தீக்காய் படி எரிஞ்சு பார்த்துருக்கீங்களா? சுகர் வந்து எரியுங்கள உடம்பு காலையில் எரிஞ்சு திரும்பி பார்த்துருக்கீங்களா? என் உடம்பு 360 நாளும் இந்த நொடிப்பது கொண்டு எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. நாளை தாங்க முடியாத வழியோடு தான் பேசுகிறேன், தாங்க மேலோடு தான் பேசுகிறேன். ஆனால் அவருடைய கிருபை என்னை தாங்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ஐயா எனக்கு ஃபோன் பண்ணி 7 மணிக்கு நான் ஜாப் பண்ணிட்டு இருக்கிறோம். ஃபோன் வருது, எங்கள் அக்கௌண்ட் மொபைல் ஒரு மெசேஜ் வருது. 75,000 ரூபாய் அக்கௌண்ட்டில் போட்டிருக்காங்க. ஹல்லேலூயா. நான் என்ன கேட்டேன்? பைபிள். அவங்க கொடுத்ததுன்னா 75,000 ரூபாய். என் அக்காவுக்கு ஒரு 50,000 கடன் கொடுக்கணும் அந்த ஆஃபீஸர் பண்ணதுக்கு. அந்த காசை கொடுக்க சொன்னாங்க. நீ ஒரு கார் வாடகை எடுத்துகிட்டு போய் பைபிள் வாங்கி அப்படின்னு சொன்னாங்க. மீதி காசு உன் வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு வச்சுக்க அப்படின்னு. இன்னும் வேறு என்ன தேவை இருக்குதுன்னு கேட்டாங்க. வேறு எந்த தேவையும் இல்லையா? வீடு சாலை வீடு இல்லையா? அதனால் ஒரு ஓட்டு வீடு கட்டி நான் கல்யாணம் பண்ணுற ஸ்டேஜில் இப்படி ஆச்சுங்க, தரையெல்லாம் போடல அப்படின்னு. அடுத்த நாள் 1 லட்சம் அனுப்புகிறாங்க. ஹல்லேலூயா. முகம் தெரியாது, நல்லா தெரிஞ்சுக்கிங்க. ஃபோன் கால் கூட தான் பேசுகிறாங்க. இப்போ ஃபோனில் எவ்வளோ பேர் நம்மளை ஏமாத்துறாங்களே, உங்களுக்கு லோன் தர அது தர, நீங்கள் ஒரு 1000 ரூபா 5000 ரூபா லோன் கட்டுறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் முகம் பார்த்ததில்லை, அவங்கள பேசுனதில்லை. ஆனால் ஃபோனில் மட்டும் தான் பேசியிருக்கேன். ஆனால் என்னுடைய வழியில் ஒருவர் இருந்திருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஏசப்பா அவங்களுடைய இடத்துல பேசப்பட்டு என் கடன் அடைச்சாரு, எனக்கு கூட நான் பைபிள் வாங்கி கொடுத்தாரு. இந்த கார் வெளியே இருக்குல்ல, அதுக்கு முன்னாடி ஒரு அந்த அக்கா தான் கார் வாங்கி கொடுத்தாங்க. டோர் டைக்காண்டு ஒரு கார் வாங்கி கொடுத்தாங்க. ஹல்லேலூயா. என்னது டோர் டைக்காண்டு கார் வாங்கி கொடுத்தாங்க. என்னால் சோத்துக்கே வழியில் கார் வாங்க முடியுமா? அந்த அக்கா 1 லட்ச ரூபா போட்டு கார் வாங்கி கொடுத்தாங்க. அந்த அக்கா நான் இன்னமும் பார்த்துட்டு இல்லை, ஃபோட்டோவில் தான் பார்த்தேன். அது செத்ததுக்கப்புறம் கேன்சரில் செத்துட்டாங்க அந்த அக்கா, லாவண்யான்ட்டு. ஃபோட்டோவில் தான் பார்த்தேன். அந்த அக்கா வீட்டில் போய் ஃபோட்டோவில் தான் பார்த்தேன். எவ்வளோ வலி இருக்கும். ஆனால் உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். உண்மையாக அவர்கிட்ட கேட்டேன், எனக்கு பைபிள் வாங்கி கொடுங்கன்னு. என் வாழ்க்கையே மாற்றினார். பைபிள் வாங்கி கொடுத்தாரு. அந்த கார் வாங்கிறதுக்கு முன்னாடி பைபிள் 3 லேடிஸ் சென்னையிலேருந்து எனக்கு வாங்கி கொடுக்குறாங்க. ஹல்லேலூயா. நான் கேட்டது எல்லாமே ஒரு 3 நாள் நடக்குது. இந்த விஷயம் எல்லாமே சாத்தியமாகமா நடக்குமா? 3 லட்சம் ஒருத்தர் 3 நாளில் ஒருத்தர் 2 லட்ச ரூபா வர முடியும், கொடுக்க முடியுமா? கிடைக்குமா? கேட்டாலும் கிடைக்காது, கெஞ்சாலும் கிடைக்காது. ஆனால் ஒரு திட்ட கேட்டீங்கன்னு வச்சுக்க, உங்கள் வாழ்க்கையே மாற்றி கொள்ளுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் வாழ்க்கையை மாற்றினாரு. இப்போ சபைக்கு நீங்கள் நிறையா பேர் இருந்துச்சிங்க, நிறைய பேர் கொடுக்க முடியலன்னு மனசு வளர்க்கப்பட்டீங்க. ஆனால் உங்களை கூட தான் ஆண்டவர் பெரிய காலை செய்ய போகிறாரு. ஹல்லேலூயா. ஒரு ஆர்வம் முருகன் ஒரு பிரதர் கிறிஸ்மஸ் டைமில் எனக்கு இந்த அக்கா கொடுக்கும்போது 1000 ரூபாய் கொடுத்தாரு. அந்த 1000 ரூபாயை கிறிஸ்மஸ் டைமில் எனக்கு எனக்கு தேவை இருக்குது. ஏன்னா எனக்கு சாப்பாடு கறி சாப்பிடணும்னு ஆசை. நல்லா இருக்கும்போது இவ்வளோ சாப்பிட்டேன், இதுக்கப்புறம் சாப்பிடல.
அப்போ தேவை இருக்குது. ஆனால் நான் அந்த ஐயா டேவிட் வில்சன் ஐயாட்ட 1000 ரூபாய் கொடுத்து சர்ச்சுக்கு எல்லாத்துக்குமே கேக் வாங்கி கொடுங்க, சின்ன பையன் எல்லாத்துக்குமே அப்படின்னு கொடுத்தேன். ஹல்லேலூயா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட மனப்பூர்வமாக நீங்கள் விதைச்சிங்களா? நான் இல்லை, என்னை காட்டும் ஆசீர்வாதம் இருப்பீங்க. ஹல்லேலூயா. இப்படியே என் வாழ்க்கை போயிட்டு இருக்குது. ஆண்டோட மூலியமாக அர்ப்பணிச்சதுக்கு அப்புறம் 2018 நான் பெற்றது எல்லாவற்றையும் மாற்றினார். என் கண்ணீரை துடைச்சார், எங்கள் அம்மாவோட கண்ணீரை துடைச்சார், என் வாழ்க்கையை மாற்றினார். புதிய ஏற்பாடு பைபிள் கொடுத்து சுவிசேஷ அறிவிக்க நான் அர்ப்பணித்தேன். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு சுவிசேஷ அறிவிச்சிருக்கீங்க? எத்தனை பேர் அறிவிச்சிருக்கீங்க? ஆத்மாதாயம் பண்ணியிருக்கீங்க? ஆனால் நான் ஏகப்பட்ட பைபிள் கொடுத்துருக்கேன், எத்தனை ஆத்மான்னு தெரியாது. ஆனாலும் தேவனுடைய ராஜ்யத்தில் என்னுடைய பலன் மிகுதியாக இருக்கும். ஹல்லேலூயா. உங்கள் பொக்கிஷங்களை பரலோகத்தில் சேர்த்து வையுங்கள். என் பொக்கிஷம் எங்கே இருக்குது? பரலோகத்தில். ஹல்லேலூயா. புதிய பைபிள் ஸ்கூல்களில் கொடுப்பேன், தெருக்களில் கொடுப்பேன், பஸ் ஸ்டாண்டில் கொடுப்பேன், சந்தைகளில் கொடுப்பேன். எவ்வளோ பேர் எனக்கு எவ்வளோ பேசுவாங்க, எவ்வளோ பேர் திட்டுவாங்க. ஒரு சகோதரலாம் என்ன 2 பொண்ணுகளை வச்சு தொழில் பண்ணலாம்ப்பா, இதுக்கு மேலே புறப்படுவாங்க அப்படின்னா. இந்த பாசம் சொன்னாங்க, நீ யார் நினைக்கிற லைக்ஸ்ன்னு சொன்னாங்க அந்த இடத்துல. ஆனால் அந்த படத்துக்கு திரும்ப வந்து மன்னிக்க வச்சாரு. ஹல்லேலூயா. ஆர்எஸ்எஸ் நிறையா பேர் அடிப்பாங்க, திட்டுவாங்க. ஆனால் அடித்தது யாருமே பயங்கரமாக திட்டுவாங்க. ஆனால் அந்த இடத்துல விதைச்சிட்டு தான் வருவேன். ஏன்னா நம்ம போகிற இடத்துலாமே சுவிசேஷம் அறிவிச்சுட்டு தான் இருக்கணும். நம்ம வாழ்ந்தாலும் இயேசுவுக்கு, மதித்தாலும் இயேசுவுக்கு. இப்படியே வாழ்ந்த என் வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றினார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நம்ம சுற்றி வைக்கிறான். ஹல்லேலூயா. ஒருவேளை சோத்துக்கு வழி இல்லாத எண்ணெய் பிச்சைக்காரனை காரில் கூட்டு வர முடியும்னா அவங்களுக்கு செய்யாமல் இருப்பாரா? செய்வாரா? செய்ய மாட்டாரா? உங்கள் வாழ்க்கையை மாற்றுவாரா? மாற்ற மாட்டாரா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எங்கள் வாழ்க்கையை மாற்றினாரு. நல்ல ஒரு வீட்டுக்கிட்ட கொடுத்தாரு. இப்போ கூட எனக்கு சொந்த நிலம் இல்லை, ஒரு புறம்போக்கு நிலத்தில் நாங்கள் குடியிருக்கோம். ஆனாலும் எனக்கு சந்தோஷம் வச்சுருக்காரு. நிலத்துக்கு கீழே உணர்ச்சி இருக்காது. எத்தனை டைம் வளர்த்துருக்கு தெரியுமா? உணர்ச்சி இல்லாமல் வாழ முடியுமா? எந்த ஒரு உணர்ச்சியுமே இல்லை, வாழ முடியுமா? முடியாது தானே. எந்த ஒரு எப்படி சொல்கிறது, ஃபஸ்ட்லாம் எந்த ஒரு உணர்ச்சியுமே தெரியாது. ஒரு சாப்பாடு சாப்பிட்றா கூட இலையை போட்டு நம்ம கையில் சாப்பிடணும் ஆசை இருக்கும். ஆனால் என்னால் சாப்பிட முடியாது. கை வராது. பாருங்க, 2 விரல் சந்தில் தான் மைக் பிடிச்சிருக்கல, கை எதுவுமே வராது. இந்த பிச்சைக்காரனுடைய வாழ்க்கையை மாற்றினாங்க. இந்த 2 விரல் சந்தில் தான் பைபிள் தம்பி ஆர்வம் நானும் சுவிசேஷம் அறிவிச்சிட்டு இருக்கோம். ஹல்லேலூயா. முதல் ஊழியம் என்ன ஊழியம் நம்ம செஞ்சேன்? ஃபுட் மினிஸ்ட்ரி. தெருக்கள் ஓரமாக இருக்கிறேன். ஏன்னா அந்த ஃபுட் மினிஸ்ட்ரி பண்ணேன்னா நான் அந்த சாப்பாடோட வாசத்தை போகிறது நல்லா இருக்கும். சாப்பிட்றது வேறு, விழுந்ததுக்கப்புறம் பிச்சை எடுத்து சாப்பிட்றது வேறு. அந்த சாப்பாடுடைய வாசனை போனதுக்கப்புறம் இந்த மாதிரி எவ்வளோ பேர் படுக்கையில் இயங்கி இருப்பாங்க. அவங்க நிலமை நல்லா இருந்தால், ஒருத்தனுடைய நிலமை நல்லா தான் கையேந்தோம். நம்ம உங்கள்கிட்ட இப்போ ரோட்டில் வந்து நிற்கிறோம், ஒருத்தரோட நிலமை நல்லா இல்லைனா அவர் கையேந்துவாரா? நம்ம நல்லா தான் கையேந்துறாரு, நல்லா இருந்தால் கையேந்துவாங்களா? அப்படின்னா தெளிவு இருந்தால் என் கையேந்துவாங்களா? நான் ஏற்ற மாட்டாங்க. ஆனால் தெய்வம் இந்த தெருவாக இருக்கிற மக்களுக்கு முதல்ல சிக்கன் பிரியாணி, எக்கு, ஸ்வீட் வச்சு முதல்ல ஒரு 100-150 பேருக்கு முதல் மினிஸ்டர் பண்ணாங்க. ஹல்லேலூயா. ஒரு வேளை சோத்துக்கே வழி இல்லாதவனை இப்படி தெருவொலி பண்ண வச்சாரு. நான் அவர்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன், உங்களுக்காக வயல் எடுத்துறப்பா, என்னை நீங்கள் பார்த்துங்க, என் குடும்பத்தை நீங்கள் பார்த்துங்க அப்படின்னு சொன்னேன். ஹல்லேலூயா. என்னை அழைத்த தெய்வம் என் வாழ்க்கையை மாற்றி எங்கள் அண்ணனுக்கு ஒரு 5 lakhs போட்டு கல்யாணம் பண்ணி வச்சாரு. ஹல்லேலூயா. எங்கள் குடும்பத்தில் யாருமே அந்த மாதிரி கிராண்டாக கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க. 500 பேருக்கு சிக்கன் பிரியாணி கொடுத்து எங்கள் அண்ணனை கோட் சூட் போட்டு அழகு பார்த்து திருமணம் பண்ணி வச்சேன். எங்கள் அப்பா இல்லை, எங்கள் அம்மா வயசானவங்க, எங்கிட்டலாம் 1 ரூபா காசு இல்லை. ஆனாலும் கர்த்தர் நடத்தினாங்க. ஹல்லேலூயா. அவ்வளோதான் எங்கள் லைஃப் போச்சு, எங்களுக்கு சந்ததி இதுக்கு மேலே இருக்காது அப்படின்னு நினச்சி எவ்வளோ பேர் ஏளனமாக பேசுனாங்க. ஆனால் அவங்களுடைய கண்கள் பார்க்கத்தக்க தேவன் எங்கள் அண்ணனுக்கு திருமணத்தை படித்து ஒரு ஆண் குழந்தை, பெண் குழந்தை கொடுத்தாரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒருவேளை சோத்துக்கு பிச்சை எடுத்த என் வாழ்க்கையை மாற்றினார். திரும்ப ஏன் பிச்சை எடுக்க சொன்னான்னு எனக்கு தெரியல.
ஆனால் நாங்கள் போய் ஊழியம் செய்யும்போது அப்போ பிச்சை எடுத்து அப்போ ஃபீல் பண்ணல. ஆனால் இப்போ நம்ம பைபிள் ஆணவங்களையும் கொடுப்போம். ஒருத்தர் 100 ரூபா வந்து போடுவாங்க, ஒருத்தர் 2 ரூபா வந்து போடுவாங்க, ஒருத்தர் 5 ரூபா வந்து போடுவாங்க. இதையெல்லாம் சிறுவில் நான் உனக்காக சகித்துட்டுண்டா, இதெல்லாம் நீ சகித்துட்டா உனக்கு பிச்சை எடுத்து வச்சிடாரு அப்படின்னாரு. ஹல்லேலூயா. ஒருவர் தன்னைத்தானே விரித்து சுயத்தை விட்டு சிலுவையை சுமக்கணுமா. சுவிசேஷ பாரம் என் மேலே விழுந்த கடமை இருக்கு, உங்கள் மேலே விழுந்த கடமையாக இருக்குது. அந்த பிச்சை எடுத்தல இப்போல்லாம் ஃபஸ்ட்டாக வந்து கொடுப்பாங்க. எங்கள் 2 பேர்த்துமே கொடுத்து வருவாங்க. என் பாக்ஸ் வச்சுருப்போம் மணி மேலே வந்து போடுவாங்க. ஆனால் வேணாங்க, எங்கள் ஆண்டவர் நல்லா சந்தோஷம் வச்சுருக்காரு, உங்களுக்கு ஏதாவது தேவையாக சொல்லுங்கள், உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம், உதவி பண்ணுறோம். ஆண்டவர் அந்த இடத்துல அவங்களுடைய இருத்தை மாற்றி பரிசுத்த அந்த கையெழுத்துக்கு மட்டும் வாங்கிட்டு போவாங்க. ஹல்லேலூயா. ஒரு சாதாரண கிறிஸ்துவ மனிதன் 2 காலில் செருப்பை கழட்டி பைபிளை தொட்டி என்கிட்ட வாங்கிட்டு போவாங்க. ஹல்லேலூயா. நீங்கள் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து கிறிஸ்துவ ருசித்து மற்றவர்களுக்கு எத்தனை சொல்லி சுவிசேஷம், எத்தனை ஆத்மாரியம் பண்ணிருக்கீங்க, சபையில் நிறைவேறிக்கிட்டு ஆத்மாரியம் பண்ணியிருக்கீங்க. ஒருவேளை சோத்துக்கே வழியில்லாத கொண்டு ஊழியத்தை கனமான ஊழியத்தை செய்ய முடியும்னா உங்களால் செய்ய முடியுமா, செய்ய முடியாதா? செய்ய முடியுமா, செய்ய முடியாதா? ஆத்துமாக பண்ணணுமா, பண்ணக்கூடாதா? வருகிற நாட்கள்ல தேவனுடைய வார்த்தை சொல்லப்படாததெல்லாம் கேட்கப்படாததெல்லாம் கேட்கப்பட போகுது. தேவனுடைய சத்தியத்துக்கு பஞ்சமா வரப்போகுது. சீக்கிரம் மனதில் ஆத்மாதை பண்ணுங்க. நீங்க மட்டும் ரட்சிப்பு நடத்தினா போதாது, உங்க ஊற்றார் உறவுகள் சொந்த பந்தம் எல்லாருமே ரட்சிக்கப்படணும். நான் இப்போ விழுந்துட்டு ரட்சிக்கப்படுறதுக்கப்புறம் எங்கள் ஃபேமிலியே முழுமையாக ரட்சிக்கப்பட்ட ஒரு 20 குடும்பம். ஹல்லேலூயா. இயேசுதான் உண்மையானது என்று எங்கள் குடும்பமே ரட்சிக்கப்பட்ட, எங்கள் அக்கா குடும்பம் எல்லாருமே ரட்சிக்கப்பட்டாங்க. ஹல்லேலூயா. சரி, இப்படி வாழ்க்கை நடந்துகிட்டே இருக்கு. நம்ம ஒவ்வொரு நாளும் தெருக்கில் போய் ஊழியம் செய்கிறோம். ஒரு பையன் ஸ்கூலில் பைபிள் கொடுத்துட்ருக்கோம். ஒரு பையன் முரளிவானுக்கு வரல, நான் போகிறேன். என்னை எவ்வளோ அவங்களோட பேசணும் பேசலாம். ஆனால் மொபைலை ஷூட் பண்ணிட்டு இருக்கான், கேமரா ஷூட் பண்ணிட்டு இருக்கான். அந்த பையன் ஷூட் பண்ணி அடுத்த நாள் நைட்டு ஃபேஸ்புக்கில் போட்டானது. அப்புறம் பார்த்து சில நண்பர்கள் எனக்கு அனுப்புனாங்க. அனுப்புனேன் நான் வைக்கிட்டு எல்லாத்தையும் இன்ஃபார்ம் பண்ண சொன்னேன். அங்கேயும் பேசுனாங்க. ஆனால் அந்த பையனை கேவலமாக நினைச்சான். எந்த ஆக்சிடென்ட் பிச்சை எடுத்தாலும் அந்த பையன் மூலமாக ஆண்டவர் எனக்கு ஒரு 70,000 போட்டு ஒரு பெட்டிக்கடை, ஆவின் பழங்க பெட்டிக்கடை வைக்க கொடுத்தாரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உபத்திரவத்தின் புகையோட புடமிட்டேன்னு சொல்லப்பட்ட வார்த்தை என் வாழ்க்கையில் நிறைவேறிச்சு. அந்த பையன் காலம் பேசிட்டாங்க. ஆனால் அந்த பையன் நான் நல்லா இருந்துச்சுங்க. அந்த பையன் கையெல்லாம் உடச்சி எடுத்துட்டு வந்ததில்ல. ஆனால் தேவனத்தில் பொறுமையை கொடுத்தாரு, தாழ்மையை கொடுத்தாரு. பயங்கரமான ரவுடி. என்னென்ன பண்ணணுமோ எல்லாமே பண்ணினேன். லாஸ்ட்டாக கொலை பண்ணுற ஸ்டேஜ் மட்டும்தான் இல்லை. ஆனாலும் தேவனை பாதுகாத்தார். அந்த பையன் திருந்ததுக்கெல்லாம் அந்த பையன் அந்த அடித்து கொஞ்சம் உடைச்சிருக்கலாம். ஆனால் அதுக்கு நான் பிறக்கலை, அதுக்கு நான் ஜீவன் இல்லை. கிறிஸ்துவன் அவனுக்கு சொல்லதான் நான் பிறந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. அவனுக்கு அப்புறம் எனக்கு என்ன வித்தியாசம் ஆகிடும்? அவனை என்னை திட்டுறான், எனக்கு எவ்வளோ பேசுகிறான், ஷூட் பண்ணி வீடியோ பண்ணி போடுறான். அவனுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? நான் அவருடைய அன்பை தொடர்பு அந்த இடத்துல வக்கீல்கள் நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி பேசினாங்க, ஸ்டேஷனில் கூப்பிட்டு பேசினாங்க. ஏப்பா அந்த மேலே கேஸ் போட்டுருந்தாங்க. ஆனால் நான் திட்டிட்டு போடுறேன்னா அப்படின்னு தான் சொன்னேன். எந்த எஸ்ஐயுமே கமிஷனருமே எல்லாருமே எனக்கு வந்து இறங்கி வந்து பேசுவாங்க. நான் போய் இங்கே தான் கலெக்டர் ஆஃபீஸ் நாங்கள் போய் ஏதாச்சும் பிரச்சனை போயிட்டு இருந்தேன்னா அல்லது துடிச்சு ஒடியாந்து பேசுவாங்க. ஹல்லேலூயா. சாக கிடந்த என் வாழ்க்கைய மரணத்தை ஜெயித்த தேவன் என் வாழ்க்கையை ஜீவனோட வச்சிருக்காருன்னா உங்க வாழ்க்கையில அற்புதம் செய்வாரா, செய்ய மாட்டாரா? நீ வியாதி சுகமாக்குவாரா, சுகமாக்க மாட்டாரா? ஏன் ஆண்டவர் தண்ணி சுகமாகலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். எனக்கு ஒரு முள்ளு கொடுத்தது, அந்த முள்ளை நான் கரெக்டாக பயன்படுத்தணும், அந்த பானை கரெக்டாக பயன்படுத்தணும். இன்னைக்கு நான் வரணும்னு தெரியாது. பாஸ்டரை பார்த்ததில்லை, பாஸ்டர் எப்படி பாஸ்டர் நான் பார்த்ததில்லை. அவர் ஒரு நாள் ஃபோனில் சொன்னார், நான் இப்போ வீட்டு ஸ்கூலிங் பண்ணிகிட்டு இருக்கேன், சரி வர பஸ்ன்னு சொல்லிட்டேன். ஆனால் தேவன் அற்புதமாக நடத்தி போய் அந்த சர்ச்சில் எனக்கு சட்டிங் வச்சார். ஹல்லேலூயா. சரி, உங்களுக்கு எல்லாமே இப்படி என் லைஃப் இப்படி போயிட்டுருக்கு. எனக்கு கல்யாணம் ஆகுமா? எனக்கு கல்யாணம் ஆகுமா? உண்மையாக சொல்கிறேன், எனக்கு கல்யாணம் ஆகுமா? உணர்ச்சிகள் இருக்காது, பாத்ரூம் போட தெரியாது, யூரின் போட தெரியாது, என்ன 2 பேரும் பராமரிக்கணும். எனக்கு கல்யாணம் ஆகுமா? ஆகாதானே? உண்மையா இல்லையா? உண்மையாக சொல்லுங்கள். ஒரு வாழ்க்கை இருந்தாலும் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் உணர்ச்சிகள் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆசை பாசங்கள், கனவோடு வண்டியில் போகணும், பைக்கில் போகணும்,
அங்கே போகணும் இங்கே போகணுன்னு இருக்கும். அப்படிலாம் இருக்கும். அப்படி நம்மளால ஒன்றுமே செய்ய முடியாது. எனக்கு 2 பேர் வேணும், எனக்கு கல்யாணம் ஆகுமா? ஆகாதானே? ஆனால் எனக்கு நிச்சயத்தை பொண்ணு எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவங்க தான் ட்ரெஸ் போட்டு விட்டாங்க, அவங்க தான் எல்லாமே என்னை பார்த்துக்கிட்டாங்க. எனக்கு நிச்சயத்தை பொண்ணை எனக்கு மேரேஜ் பண்ணி அவங்க டாக்டர் கஷ்டம் பிஎஸ்சி ஃபிசிஷியன் அசிஸ்டன்ட் படிச்சிருக்காங்க. என்னை பராமரிக்க தான் எங்களை டாக்டருக்கு கீழே படிக்க வச்சுட்டு இருக்காங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு உண்டான யூரிட்டி சேஞ்ச் பண்ணுறது, என் உடம்புக்கு உண்டான மெடிசன் கொடுக்குறது எல்லாமே என் ஒய்ஃப் தான் பார்த்துக்கிட்டாங்க. அவங்க முற்றுமாக ஆண்டவருக்காக என்னை அர்ப்பணித்து என்னை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. ஹல்லேலூயா. டிகிரி படித்த பொண்ணு என்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. இதெல்லாம் நடக்குமா? ஒரு உணர்ச்சியுமே இல்லை, ஒரு சோத்துக்கே வழி இல்லை. எனக்கு நடக்குவாங்களே, நடக்குமா? ஹல்லேலூயா. தாலி ஒருத்தர் பங்கெடுத்துக்கிட்டாரு, சாப்பாடு ஒருத்தர் பங்கெடுத்துக்கிட்டாரு, ட்ரெஸ்ஸு ஒருத்தர் பங்கெடுத்துக்கிட்டாரு. ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொருத்தர் பங்கெடுத்து ஸ்பான்சர் பண்ணாங்க. இது எல்லாமே என்ன நடக்குமா? என் தேவன் என் திருமணத்தை கொரோனாவில் 2020 ஆகஸ்ட் 21 அற்புதமாக நடத்தினார் என் திருமணத்தை. ஹல்லேலூயா. எனக்கு திருமணம் நடந்துச்சா? என் வாழ்க்கையை மாற்றினாரா? பிச்சை எடுத்த அலெக்சாண்டரை மாற்றி சூழ்நிலை வச்சாரா? இது எல்லாம் என் வாழ்க்கையில் என் தேவன்கிட்ட என் பாவத்தை அறிக்கிட்டேன், ஒப்பு கொடுத்தேன். எங்கள் அம்மாவை இப்போ சமாதானத்தோட சாப்பாடு போட்டு திருப்தியாக எங்கள் அம்மாவை வச்சுட்ருக்கோம். நான் தான் பராமரிக்கிறேன் எங்கள் அம்மாவை. என்ன என் தாய் பெற்று எடுத்து வளர்த்த என் தாய் ஒரு 3 வருஷம் என்னை பார்த்தாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டேன். கண்ணீர் வச்சோம், தாயோட கண்ணீர் வச்சோம், எல்லாவற்றையும் வாங்கி போட்டு என் தாயை நான் பத்திரமா வந்து மன்னோட கல்யாணம் பண்ணி வச்சுருக்கேன். ஊழியத்தில் ஃபேமஸ் செய்கிறேன். ஒவ்வொரு கிறிஸ்மஸுக்கும் என்ன மாதிரி டிசைட் படிச்சுட்டு ஒரு 150 பேர் 200 பேருக்கு வீட்டுக்கு வர வச்சு சத்தியத்தை சொல்லி சிக்கன் பிரியாணி கொடுத்து ட்ரெஸ்ஸு, சேரீ, டிஷர்ட்டு, லோயர் எல்லாமே கொடுப்பேன். ஹல்லேலூயா. பிச்சைக்காரனோட வாழ்க்கை எப்படி மாற்றாரு பற்றியா? ஒரு சோத்துக்கே வயலாதவங்க ட்ரெஸ்ஸாக இருக்கணும், ட்ரெஸ் எல்லாத்தையும் தூக்குறா, உனக்கு மட்டும் போதும் பண்ணான்னு சொல்லி எல்லாத்தையும் தூக்கி வச்சாரா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜான்பால் ஒரு பாஸ்டையா எனக்கு ஊழிய தேவை எதுனாலும் இன்ஃபார்ம் பண்ணுவேன். உடனே என் தேவைங்கிற உண்டான தொகையை அனுப்பி விடுவார். இதெல்லாம் மனுஷனால கூடுமா? என்னால் கூடுமா? ஒருத்தர் காசு கேட்டால் பொய் சொல்கிறான்னு நினைப்பாங்க. அவருடைய பரிசுத்த வேலை அவருக்கு எப்போ கையில் எடுத்துக்கணும், என்கிட்ட இருக்கிற குறையெல்லாம் எடுத்துப்பட்டுட்டு நிறைவானதை கொடுத்தார். நிறைவானதை என் கூட வந்துட்டு எல்லாத்தையும் சந்திக்கப்பட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படியே என் வாழ்க்கை போயிட்டு என் வாழ்க்கையில் ஒவ்வொரு திருப்பு முனையாக கொடுத்தாரு, ஒவ்வொரு சபைகளில் பயன்படுத்தி கொடுத்தாரு. எத்தனை பேருக்கு விளையாட்டு தெரியும்? விளையாட்டு தமிழ்நாடு பாரா ஒலிம்பிக் விளையாட்டு தெரியும். ஸ்போர்ட்ஸ் எத்தனை பேருக்கு தெரியும்? ஸ்போர்ட்ஸ் நீங்கள்லாம் ஸ்கூலில் ஸ்போர்ட்ஸ் விளையாடுறீங்களா? விளையாடுறது இல்லையா? என்ன விளையாடுறீங்க? நான் இந்த மாதிரி சொல்லி பண்ணிக்கிட்டு இந்தியாவில் 3rd பிளேயராக தமிழ்நாடு பாரா ஒலிம்பிக்கில் 3rd பிளேயராக இருக்கேன். ஸ்டேட் கோல்டு மெடலிஸ்ட் நான் இப்போ லைவ்ல. ஹல்லேலூயா. என்னுடைய பர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு ஸ்போர்ட்ஸில் 3வது பிரைஸ் அடித்தேன். டெல்லியிலும் போயிட்டு வந்துட்டேன். ஒருத்தனால முடியுமா? கை கால் வராது. அதுவும் டெல்லியிலேருந்து போயிட்டு வந்துட்டேன். டெல்லியில் போய் மெடல் அடித்தேன். தலைவர்களே போய் மெடல் அடிக்க ஆரம்பிச்சுட்டாரு. ஹல்லேலூயா. இந்த பர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு உதயநிதி ஸ்டாலின் என்னை கூப்பிட்டு அழைச்சி அங்கே வீட்டில் ஆஃபீஸ் நடத்துகிறாங்க. ஆஃபீஸில் கூப்பிட்டு அழைச்சி எனக்கு ஸ்போர்ட்ஸுக்கு ஒரு 1.5 லட்சம் எழுதி கொடுத்தாங்க. ஹல்லேலூயா. இதெல்லாம் என்னால் கொடுமா? செத்துருந்தா 2015 செத்துருந்தா எப்பயே கலரில் மண்ணை போட்டு மூடியிருப்பாங்க. அவள் தான் அலெக்சாண்டரோட ஷேப்டன் முடிஞ்சிச்சு. ஆனால் இப்பொழுதும் ஒரு இந்திய தேசிய ஒரு பாரா ஒரு விளையாட்டு வீரராக இருக்க 3rd பிளேஸில் இருக்க, ஸ்டேட்டில் கோல்டு மெடலிஸ்டாக இருக்க, ஒரு மிஸ்ஸரி உள்ளிட்ட சுவிசேஷ உள்ளிட்ட சுமந்த செல்வராக இருக்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு எந்த இப்போ ஸ்டேட்லேயோ தேசிய லெவலில் வாங்கின மெடல்லாம் ஒரு இதுவுமே இல்லை. ஆனால் எனக்கு ஒரு மெடல் கொடுத்தாரு. இந்த பரிசுத்த வேலை ஒரு மெடல் கொடுத்தாரு. அந்த மெடலை தெருவா கிறிஸ்துவ அறியா ஜனங்கள் போய் சொல்கிறேன் பாரு, அதுதான் என் மெடலு. என்னோட நிற்கிற பாரு, இதுதான் எங்கள் அப்பா எனக்கு கொடுத்த வாழ்க்கையின் மெடலு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை அடையாளப்படுத்தியிருக்காருன்னா
எந்த அளவுக்கு நான் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டிருப்பேன், எந்த அளவுக்கு தாகத்தோடு இருந்திருப்பேன், எந்த அளவுக்கு உண்மையாக இருந்திருப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் வாழ்க்கையை மாற்றினார் இயேசப்பா. உங்கள் வாழ்க்கையை மாற்றுறதுக்கு லேசான காரியம். ஹல்லேலூயா. உண்மையா இல்லையா? உங்கள் வாழ்க்கையில் அர்த்தம் செய்வாரு செய்ய மாட்டாங்க. எவ்வளோ பாவியங்க ஏன் பாவத்தை மனுஷன் அர்த்தம் செஞ்சாருன்னா உங்கள் வாழ்க்கையில் அர்த்தம் செய்வாரு செய்ய மாட்டாரா? பிச்சைக்காரன் காரில் ஏற்றுவாங்களா? என்ன பிச்சைக்காரன் காரில் ஏற்றுவாங்களா? ஏற்ற முடியுமா? பிச்சைக்காரன் காரில் ஏற்றி அழகு பார்த்த ஒரே ஒரு தெய்வம் யாரு தெரியுமா? ஹல்லேலூயா. இயேசப்பா ஒருவர் தான். தெருக்கல்ல போய் சூழ்ச்சி அறிவிக்கிறார், ஆனால் அவருக்கு நித்தமே நடத்துறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனுஷாண்டவர் தேடி வர ஜன கூட்டத்தை மத்தியில ஒரு அன்பை விதைக்கிற, கோபத்தை விதைக்கல, கிறிஸ்துவின் அன்பை விதைக்கிற. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் ஆண்டவர் என் வாழ்க்கையை மாற்றினாரு, நல்ல ஒரு துணையாக கொடுத்தாரு. ஒரு ஒரு ஊழியத்தை செய்ய, ஒரு கனமான ஊழியத்தை செய்ய ஆண்டவர் கிருபை கொடுத்தாரு. எத்தனையோ பேரை ஊழியத்தை தாங்க கிருபை செய்தார். ஒரு சோத்துக்கே பிச்சை எடுத்துவேன். இங்கே 250 கிலோமீட்டர், 250 கிலோமீட்டர் இங்கே ட்ராவல் பண்ண முடியுமா? எனக்கு எரிஞ்சிட்டே எனக்கு உடம்பு. இப்போ பேசுறது கூட எரிஞ்சிட்டு தான் இருக்குது. ட்ராவல் பண்ண முடியுமா? ட்ராவல் பண்ணலாம் யாரும் முடியாது. ஸ்பைன் சொல்லி நான் பஸ்ஸில் தமிழ்நாட்டில் யாருமே இந்த மாதிரி ட்ராவல் பண்ண மாட்டாங்க. ஆனால் நான் ட்ராவல் பண்ணி ஸ்வீட்ஸில் எழுதிட்டு போகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் தேவைகளெல்லாம் சந்திக்கப்படுது. அவர் போக்குற வாழ்க்கையை பாதுகாக்கிறாரு. என் வீட்டில் என்னென்ன தேவைகள் எல்லாத்தையும் சந்திக்கிறாரு. ஒரு சோத்துக்கே வழியில்லாதவன் கார் வாங்கி கொடுத்து, அழகான மனைவி கொடுத்துருக்காரு, அழகான தாயார் ஆரோக்கியம் வச்சிருக்காரு. எனக்கு உண்டான தேவையெல்லாம் சந்திக்கப்படுது. இந்த வீல் சேர் 1.5 லட்சம் ரூபா எனக்கு கவர்மெண்ட்டில் ஃப்ரீயாக வாங்கி கொடுக்க வச்சாரு. ஹல்லேலூயா. இதில் தான் சுமந்து சொல்கிறேன். அந்த பெட்டியை, பரிசுத்த பெட்டியை 2 பத்து பைக் எடுத்து வந்திருக்கேன். உங்களுக்கு யாராவது புதிய ஏற்பாடு வேணும்னா அந்த புதிய வாங்கி போய் ரட்சிக்கப்படாதவர்கள் நீங்கள் கொடுக்கணும். அவங்க இந்த சபைக்கு கூட்டிகிட்டு வரணும். ஹல்லேலூயா. ஆத்துமாதாயப்படுத்துங்க, ஆத்துமாதாயப்படுத்துங்க. நான் பட்ட வேலைங்க யாரும் படக்கூடாது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் தனிமை போய் அழுவும். ஆண்டவர்கிட்ட எனக்கு உணர்ச்சியிலே ஆண்டவர் யாண்டவரை இப்படி இருக்கிறேன், உணர்ச்சி என்னாச்சும் கொடுக்கல, பாத்ரூம் போகிற உணர்ச்சி, பாத்ரூம் உணர்ச்சி, இருக்கிற உணர்ச்சி கொடுத்தா கூட போது ஆண்டவர் அதுன்னு கேட்பேன். உன் வாழ்க்கையில் உள்ள தரிசனம் யாருன்னு கூட நிறைவேறு. நான் பொறுமையாக இரு, காத்து பொறுத்திருன்னு சொன்னார். அவரோட கருத்தில் ஒப்பு கொடுத்தேன். எல்லாவற்றையும் தேவன் மாற்றினார். என் வாழ்க்கையை மாற்ற தேவன் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவாரா மாற்ற மாட்டாரா? மாற்றுவாரா மாற்ற மாட்டாரா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாலிப பிராயத்தில் வாலிப தம்பி தங்கச்சி தாயத்தை இப்படி நடங்க. அப்பமா பிரியனாக வேலை செய்யாதீங்க. எங்கள் அப்பா பயங்கரமான குடிச்சுதான் சென்று போனார். தகப்பனுக்கு பிள்ளை அப்பாவும் பிறகு சொன்னாங்க. அதே போல் குடித்தேன். ஆனால் பரமத்தப்பை தூக்கி நிறுத்திட்டாரு. ஹல்லேலூயா. இயேசுவோட கரத்தில் என் வாழ்க்கையை அர்ப்பணித்தேன். அவருடைய வேலையை நான் செய்ய ஆரம்பித்தேன். என் வாழ்க்கையை முழுவதுமே மாற்றினாங்க. ஹல்லேலூயா. ஒரு மாதத்தில் கிட்டத்தட்ட 20 days நான் சொல்லி பண்ண போயிடுவோம். போக முடியுமா? தெருவாக போவேன், ஸ்கூலாக போவேன், ஸ்கூலுக்குள்ளேருந்து போய் கொடுப்பேன். தெருக்களில் சந்தைகளை போய் பரிசுத்த வேலை கொடுப்பேன், எல்லாத்துக்கும் கொடுப்பேன். காலை தொட்டு கும்பிட்டு போனவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் தேவன் நான் என்ன கும்பிடாதீங்க, இந்த பரிசுத்த வேலை வார்த்தைக்கு விசுவாசிங்க, அப்போ எல்லாமே உங்களுக்கு நடக்குன்னு சொல்லி ஜெபிச்சு வந்துடுவேன். இந்த அலெக்சாவுடைய வாழ்க்கையை மாற்ற தேவன் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவாராங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராங்க. பிரைஸ் தி லார்ட்.